சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் ஆசைப்பட்டு இன்னைக்கு தளபதி விஜய தமிழ்நாட்டோட சிஎம்ஆ மாத்திருக்காங்க. ஸோ பொதுவா ஒருத்தங்க எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல படிகளை கடந்துதான் வருவாங்க. ஒரு எம்எல்ஏவா இருப்பாங்க, ஒரு எம்பியா இருப்பாங்க. அப்படிதான் ஒருத்தங்க அரசியலுக்குள்ள வராங்க. அதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன்ல போட்டியிட்டு அதுவும் பல வருஷங்களை தாண்டி தான் சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அடைவாங்க. ஆனா இன்னைக்கு தளபதி விஜய் 2 வருஷத்துக்குள்ளாடியே முதலமைச்சரா மாறி இருக்காரு. இது அவருடைய ஒரு கடின உழைப்பு, மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். தளபதி விஜய் பாத்தீங்கன்னா பேர் பார்த்துட்டாரு, புகழ் பார்த்துட்டாரு, பணம் பார்த்துட்டாரு. ஸோ இது எல்லாமே தமிழக மக்களால தான் அவருக்கு கிடைச்சது. இந்த தமிழக மக்களால அவருக்கு கிடைச்ச பேரு, புகழ், பணத்தை வச்சு தமிழக மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்துல தான் தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழகத்தோட முதலமைச்சரா மாறி இருக்காரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தாவேகா கட்சியுடைய ஒரு வளர்ச்சி பாதை, ஸோ அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறது வரைக்கும் அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, என்னென்ன கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு முதலமைச்சரா மாறி இருக்காரு அப்படிங்கிறத நான் பேச போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வருது. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. 2024 பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லக்கூடிய கட்சியை தளபதி விஜய் ஆரம்பிக்கிறாரு. சோ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சிக்கான ஒரு பாட்டை ரெடி பண்றாரு. 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலியை உருவாக்குறாரு. சோ இது எல்லாமே ஒரு மாசத்துல நடக்குது. அரசியலுக்கு வந்த முதல் நடவடிக்கையா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடிச்சு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேர்ல போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் 2023 2024 கல்வி ஆண்டுல 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல முதல் 3 இடத்தை பிடிச்ச மாணவர்களை தொகுதி வாரியா நேர்ல சந்திச்சு அவங்கள பாராட்டுறாரு. அரசியலுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே தன்னுடைய எதிர்கட்சிகளை ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறாரு. தளபதி விஜயோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ பார்த்த எதிர்கட்சிகள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ஒருவேளை தளபதி விஜய் ஜெயிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பரபரப்பா இருந்தது. சில பேர் சரி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, கண்டிப்பா இந்த கட்சி தேர்தல்ல போட்டியிடாது, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கட்சி உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சாங்க. தளபதி விஜய் நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, நான் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட ஒரே இலக்குன்னு சொல்லிட்டு அந்த இலக்கை நோக்கி பயணிச்சாரு. இன்னைக்கு தமிழகத்தோட சிஎம்ஆவும் மாறிட்டாரு. தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த டைம்ல எந்த அளவுக்கு அவருக்கு பாராட்டு இருந்ததோ அந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டங்களும் இருந்தது. கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போனது, அதுக்கப்புறம் இறந்து போன குடும்பங்களை நேர்ல போய் சந்திக்காம அவங்கள சென்னைக்கு வர வச்சு பார்த்தது. சோ இந்த மாதிரி தளபதி விஜய்க்கு மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தளபதி விஜய தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போன ஒரு இளைஞர் உயிரிழந்த விஷயமா இருக்கட்டும், திரிஷா இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தளபதி விஜயோட டிவோர்ஸ் கேஸா இருக்கட்டும், ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காம தடை பண்ண விஷயமா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி தளபதி விஜய் அரசியலை விட்டு போகணும், அரசியலுக்குள்ள வரக்கூடாது, இந்த எலெக்ஷனை நிக்க கூடாது, ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வச்சு அவரை ஒரேடியா முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு தூசு தட்டுற மாதிரி தட்டி தளபதி விஜய் போயிட்டே இருந்தாரு. தனக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் பொருட்படுத்தாம தன்னுடைய ஒரே இலக்கை நோக்கி தளபதி விஜய் பயணிச்சாரு. கல்யாணத்துக்கு தங்கம், குழந்தைக்கு மோதிரம், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம், சோ இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசி 2026 சட்டமன்ற தேர்தல்ல 108 தொகுதிகள் தளபதி விஜய் ஜெயிச்சாரு. அதுவும் எந்த விதமான கூட்டணியும் இல்லாம தனிச்சு நின்று ஜெயிச்சாரு. முதலமைச்சர் ஆகிறதுக்கு
108 தொகுதி இல்ல, 118 தொகுதி வேணும். சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் வந்து ஆளுநரை போய் வந்து மீட் பண்றாரு. பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு பலமுறை ட்ரை பண்ணி அது ரிஜெக்ட் ஆகி ரொம்பவே முயற்சி எடுத்து தாவேகா கட்சி வந்து வருமா வராதா, தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகுவாரா ஆக மாட்டாரான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணி டெய்லி நியூஸ் பார்த்து கடைசியில கூட்டணி கட்சிகள் ஆதரவோட 118 சீட்டை பிடிச்சி தளபதி விஜய் வந்து இன்னைக்கு முதலமைச்சர். அதாவது திரு ஜோசப் விஜய் எனும் நான் தமிழகத்தோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதை கேட்கறதுக்கே ரொம்பவே ஒரு ஆனந்தமா இருந்தது, ரொம்பவே ஒரு பெருமையா இருக்கு. இன்னைக்கு தளபதி விஜய் வந்து தமிழகத்தோட முதலமைச்சர் ஆனது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, தமிழக மக்களுக்கு வந்து பெருமையா இருக்கு. சோ தமிழக மக்கள் மட்டும் இல்லாம இன்னைக்கு தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆனத ஒட்டுமொத்த உலகமே வந்து கொண்டாடுறாங்க, வேர்ல்டு ஃபுல்லா. இன்னைக்கு தளபதி விஜய் முதலமைச்சர் ஆனத எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே என்ன விரும்புறாங்கன்னா, தளபதி விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு வந்து நிக்க சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தளபதி விஜய் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. சோ தமிழக மக்கள் இன்னைக்கு தளபதி விஜய் வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, கடந்த கால ஆட்சிகள் எதுவுமே நல்லா இல்ல, புதுசா ஒருத்தர் வந்து தமிழக மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணணும், தமிழகத்துக்கு மாற்றங்கள் கொண்டு வரணும், தமிழகம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு மாநிலமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே விரும்புறாங்க. அதே மாதிரிதான் தளபதி விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் படை, அதாவது மகளிருக்கான பாதுகாப்புக்காகவும் போதை பொருளை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுபான கடைகளை மூடின சம்பவங்களா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி என்னென்ன மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் வந்து பேசியிருக்காரு. சோ மகளிருக்கான இலவசம், கல்வி உதவித்தொகை, சோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் வந்து தளபதி விஜய் வந்து இனி பண்ண போறாரு. சோ தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆனது எவ்வளவு பேருக்கு சந்தோஷம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. சோ இனி வரும் ஆட்சி, இனி வரும் நாட்கள்ல தளபதி விஜய் வந்து மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், தமிழ்நாட்டை வந்து ஒரு ஹை லெவல் ஸ்டேட்டா வந்து மாத்தணும், மது இல்லாம, பெண்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம ஒரு அமைதியான ஒரு தமிழகமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். சோ நீங்களும் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் உங்களை நான் மீட் பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.